ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தனிக்கட்சி தொடங்குகிறாரா அண்ணாமலை? விஜயை வீழ்த்த வியூகம் வகுக்கிறாரா? தமிழக பாஜகவின் எதிர்காலம் என்ன? இந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா வந்திருக்கிறார். வணக்கம் சார். பத்திரிகையாளர் ராஜீவ்காந்தி வந்திருக்கிறார். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ராஜீவ்காந்தி, உங்ககிட்ட இருந்து நான் தொடங்குறேன். இன்னைக்கு இந்த காலகட்டம், இன்றைக்கு தமிழக தேர்தலுக்கு பிறகு ஒரு அலை வந்து முதலமைச்சர் விஜய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கான அதற்கான செல்வாக்கு ஸ்பேஸ்லாம் இப்போ இருக்கா? அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்குவதாக இருந்தால் அது எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கும்? அது அண்ணாமலை சீமான் போன்றவர்களை விதைத்த விதை தான் விஜய் அறுவடை பண்ணியிருக்காரு. அது அண்ணாமலை போட்ட விதைன்னு சொல்லலாம். அண்ணாமலை போட்ட விதைன்னு சொல்லலாம். ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திமுகவுக்கு எதிரான வாக்குகள், அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த ஒரு 10 ஆண்டுகளாக எதெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கான ரிசல்ட்டு தான் இப்போ வந்து விஜய் வந்து கடைசியாக வந்து அறுவடை பண்ணிட்டு போயிட்டார். அண்ணாமலை வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவரால் இயங்க முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த பாஜகவில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அவருக்கு வந்து பாஜக அப்படிங்கிற கட்சி வந்து அவரால் இயங்க முடியாத அளவுக்கு காலில் பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலியாக தான் இருந்துச்சு. அவரால் வந்து முழுமையாக தீவிரமாக தமிழ்நாட்டு அரசியலில் ஈடுபட முடியாத அளவுக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு போனதுனால தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒதுங்கி இருந்தார் இந்த ஒரு அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு. இப்போ வந்து அது இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து அவருக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல தனி கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு உள்ளே வர்றதுக்கு. ரெண்டாவது, எப்போதுமே மக்கள் எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை தான் எதிர்பார்ப்பாங்க. முதல்ல நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து போய் அதிகாரத்தில் போய் உட்காரணும் அப்படின்னும் அப்படிலாம் இங்கே வந்து நடக்காது. ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் வேணும் இங்கே. அதை வந்து பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுக வந்து எதை வந்து மிஸ் பண்ணுதோ அதை அண்ணாமலை கையில் எடுத்தார் அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அந்த செல்வாக்கை வந்து நிரூபிக்கிற இடத்துல இப்போ அண்ணாமலை இருக்காரா? ஆமாம். இப்போ ஏன்னா விஜய் வந்த பிறகு வந்து ஏன்னா அவர் விதைச்ச விதை தானே இது. இப்போது இளைஞர்கள் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லி தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது காலங்காலமாக இருக்கிற கட்சிகள் வேண்டாம், எங்களுக்கு வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாற்றத்துக்கான வாக்குகள்ங்கிறது இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் வந்து இந்த விஜய் ஆட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். அது வந்து திரும்ப பழைய கட்சிக்கே போகுமா அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியில் உள்ளவங்க எப்படி செயலாற்றுறாங்கிறத வச்சு தான் தீர்மானிக்க முடியும். இப்போ உதயநிதி போன்றவர்கள் வந்து எப்படி செயலாற்றுறாங்கிறத வச்சு தான் திமுகங்கிறது இனிமே வந்து எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அண்ணாமலை வந்து ஏற்கனவே ஒரு செல்வாக்குங்கிறது இருக்குது. அந்த செல்வாக்கு எப்படி இருக்குன்னா, மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்களோட செல்வாக்கு. அப்படின்னா நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷனில் கூட போய் தேர்தலில் வந்து சர்வே எடுக்கிறாங்க, யார் வந்து முதல்வர் வரணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து அண்ணாமலையோட பேர் இல்லை. இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து எங்கே அண்ணாமலை பேர் காணும் அப்படின்னு கேட்டதா பத்திரிகை நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அப்போது இந்த இளைஞர்கள்கிட்ட வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அந்த சரியான ஒரு வாதங்களை வந்து எடுத்து வச்சாருன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா திமுக மாதிரி ஒரு 6 மாதங்கள் வந்து நாங்கள் வந்து டைம் கொடுக்குறோம் தாவேக்காவுக்கு அப்படின்னு ஒரு சோர்ஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்காம அவர் ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டாருன்னா அவருக்கான வாய்ப்புகள்ங்கிறது. அப்போ திமுகவுக்கான இடத்தை இவர் நிறைப்பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னை பொறுத்தவரை திமுகவோ அதிமுகவோ இல்லை அண்ணாமலை ஆரம்பிக்கக்கூடிய கட்சியோ அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இங்கே ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படணும். நீங்கள் வந்து உடனுக்குடன் பதில் கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஊடக வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கும்ட்டு. அவர் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பாரு, இங்கே சென்னையில் இறங்கிட்டு கூட ஒரு பேட்டி கொடுப்பாரு. இரண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போது உதயநிதி அவர்கள்ட்ட போய் நம்ம வந்து கொஸ்டின் கேட்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள்னு சொல்லி ஆரம்பித்தாலே நீங்கள் இதை வந்து அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அண்ணாமலை வந்து இதே விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னா, முதல்ல விஜய் வந்து விமர்சிச்சுட்டு பேசி முடிச்சுட்டு அவர் பேச சொல்லுங்கண்ணா அப்படிம்பாரு. இப்போ இரண்டுக்குமான வித்தியாசங்கிறது இருக்குது. இப்போ இதில் இந்த இடத்துல வந்து திமுக வந்து எங்கே வந்து மிஸ் ஆகுதோ அதை வந்து அண்ணாமலை பூர்த்தி செய்தார் அப்படின்னா இந்த ஊடக வெளிச்சம் வந்து அப்படியே ஃபுல்லாக அண்ணாமலை மேலே போய் பாயும். அப்போ அண்ணாமலைக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்புங்கிறது உருவாகும். ஹரிஹரன், பொதுவாக அண்ணாமலைக்கான அதிருப்தி வந்து தமிழக பாஜகவில் நிறைய வந்து அதிருப்தி இருக்குது.
நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்ட உடனே அவர் வந்து கொஞ்சம் அளவுக்கு அப்செட் ஆனார். அதற்கு பிறகு இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்காக இருந்தாலுமே கூட அவருக்கு பெரிய அளவில் தேசிய அளவில் கூட பொறுப்பு வழங்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அவர் தனிக்கட்சி தொடங்குறாருன்னு ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் தேசிய அரசியலில் கால் பதிக்க போகிறாரு, அவர் எம்பி ஆக போகிறாரு அல்லது மத்திய இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்க போகுது. ஸோ தேசிய பொறுப்பு வந்து அவருக்கு வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லப்படுது. இதில் எது உண்மை, கள நிலவரம் என்னவா இருக்குது? தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய திரை வெளிச்சம், ஒரு பெரிய திரை பிரபலம் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கெல்லாம் மீடியா கொடுத்த லைம்லைட், அந்த கட்சிக்கெல்லாம் மீடியாக்கள் போட்ட நியூஸ், அந்த கட்சிக்காக இன்ஸ்டாகிராமெல்லாம் செயல்பட்ட விதம், ஒரு பெரிய திரை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் கிடச்சிது. அதே ஃபோக்கஸ் இன்றைக்கி ஒரு சாதாரண விவசாயினுடைய மகனுக்கு கிடைக்குது. ஒரு படித்த ஒரு ப்ரூவ்டு பர்சனாலிட்டிக்கு அந்த வெளிச்சம் கிடைக்குதுன்னு நினைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்றது இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். தப்பாக சரியானது அடுத்தது. ஆனால் ஒரு சாமானியராக வந்து ஒரு கட்சி மூலமாக அடையாளம் பெற்று இன்றைக்கி அந்த கட்சியால் தான் அவர், சரிங்களா, பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தான் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வெளியே தெரியப்பட்டார். அதுவரை ஒரு சாமானியர் புது கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இந்த அளவுக்கு ஒரு விவாதங்கள் நடப்பதை நான் முதல்ல வரவேற்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு மனக்கஷ்டம் வெகுவாக இருக்கிறது உண்மைதான். அதாவது என்னன்னா, அது உட்கட்சி பூசலாக இருக்கா அல்லது ஒரு நெருடலாக இருக்கா? இல்லை, அதாவது ஒரு விஷயம், ஒரு கூட்டணிக்காக சில வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியப்பட்டது. கட்சி நிர்வாகிகளை கேட்குறாங்க, எதனால் அவர் எடுத்தீங்க, என்ன பர்பஸ், கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க, வெளியிருக்கக்கூடிய பப்ளிக்கும் கேட்டாங்க. ஒரு எலெக்ஷனில் ஒரு கூட்டணி ஒரு கெமிஸ்ட்ரிக்காக சில விஷயங்கள் செய்யப்பட்டது. ஒரு தொய்வு ஏற்பட்டது உண்மைதான், ஒரு சின்ன ஒரு செட்பேக் ஆனது உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இன்றைக்கி எதுக்கு டெல்லி போகிறாரு, இன்னைக்கு எதுக்கு அந்த கட்சியினுடைய தேசிய தலைவரை சந்திக்கிறாரு? மோடியோட ஆசீர்வாதத்தோட அவர் கட்சிக்கு ஆரம்பிக்கலாம் இல்லையா? மோடி யார், எந்த கட்சியினுடைய முகம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய முகம் இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட முகவரியா அவர் தான். அவரை போய் ஒரு பார்த்து வந்த பிறகு தனி கட்சி எப்படி ஆரம்பிப்பாருன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கட்சியில் அவர் இருக்காரு, இன்னும் விலகலை. அந்த ஆசீர்வாதத்தோட கட்சியிலிருந்து விலகி அவர் ஆசீர்வாதத்தோட அவர் தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஒரு விஷயம், ஒரு புது ஒரு ஃபார்முலா சொல்றேன். அதாவது ஒரு திரை வெளிச்சத்தோட வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சி அமைச்சிட்டாரு, அந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிட்டோம். சரி, ஒரு சாமானிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டுமேங்க. மாற்றுன்ற வார்த்தையை மக்கள் ஏற்க தொடங்கிட்டாங்க. அது கடந்த தேர்தலுடைய வெளிப்பாடு தெரியப்பட்டுச்சு. அந்த மாற்று எதிர்கட்சியில ஒரு மாற்று வரட்டுமே அப்படி சொல்றீங்க. எதிர்கட்சி ஒரு மாற்று இருந்தா ஒட்டுமொத்தமா அந்த ஃபண்டமெண்டலாவே மாத்தினதாக ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே தமிழ்நாட்டில். இல்ல, ஒரு தேசிய அரசியல் அவருக்கான எந்த இடத்தையும் கொடுக்காம வெறும் தேசிய செயற்குழு உறுப்பினர்ன்ற விஷயத்திலேயே அடைக்கிறது அண்ணாமலைக்கு ஏன் அதை வந்து பாஜக பண்ணணும்? அதாவது நேஷனல் பிஜேபி ஒரு சின்ன ஒரு அது தவறுன்னு சொல்றதா இல்ல ஸ்ட்ராட்டஜி எரர்ன்னு சொல்றதான்னு தெரியல. ஒரு தேர்தல் காலகட்டத்தில் ஒருத்தர் கட்சியை லைம்லைட்ல வச்சிருக்காரு, டெய்லி பேசு பொருளா கட்சியை வச்சிருக்காருன்னா அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கலையோ அப்படின்ற ஐயம் அவருக்கு வருதோ இல்லையோ சுத்தி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்துருச்சு, ஆதரவாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு வந்துருச்சு. அந்த ஐயத்திற்கு அந்த கட்சி கொண்டு போயிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவங்க, இல்ல அண்ணாமலைக்கு நல்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவரை தேர்தலில் போட்டியிட வச்சிருக்கணும். அவருக்கான முக்கியத்துவங்களை கொடுக்கப்பட்டிருந்தா இந்த அளவுக்கான பேசுபொருள் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுல இருந்து அவரை கொஞ்சம் விலகி செல்லவே தான் இன்னைக்கு இந்த அளவு பேசுபொருளா இருக்கு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரான்ற அளவுக்குலாம் ஒரு பேச்சுக்கள் போகுதுன்னா அது ஒரு காரணம் நினைக்கிறேன். இன்னொன்று, மக்கள் இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம யாரும் அதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம பெரிய திராவிட கட்சி, பெரிய பவர்ஃபுல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இவங்களை ஆட்டி அசைக்க யாரும் இல்லைன்னு சொன்ன காலத்தில் இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்போ புதுசு அப்படி புது ஹோட்டல், புது ரெஸ்டாரண்ட் எப்படி நம்ம லைக் பண்ணி நம்ம ஏரியா பக்கத்தில் திறந்தா போகுமோ அதே போல் புதுசுன்ற வார்த்தைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. எது புதிதாக வந்தாலும் அதை வரவேற்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இருக்காங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரம் இன்னைக்கு போயிருக்கு. பெருமளவில் இளைஞர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சர்களோ வந்திருக்கிறாங்க. ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் விமர்சிச்சு போறது நல்லது இல்லைங்க. அதில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லுவோங்க. இதே திராவிட கட்சியில ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? ஒரு 30 வயசு 28 வயசு இளைஞர்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கா? கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கா? ஆக நடக்காத ஒன்றையெல்லாம் நடத்துறாரு. அப்போ அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதே போல ஒருவர் மாற்றம் என்கிற சொல்லி பழைய கட்சிகளே மாற்றத்தை பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு உண்மையான மாற்றம் கட்சி ஆரம்பிச்சா நல்லது தானங்க. மக்களுக்கு எல்லாமே புதிதாக போய் செல்லட்டுமே. அந்த பழைய சக்திகள் தமிழ்நாட்டை பின்னடைவாக்கி இருக்கிறது பல இண்டெக்ஸ்லன்றதை நம்ம வெகுவாக பார்க்குறோம். மக்களோட ரிசல்ட்டும் அதுதான் காட்டுது. எவ்வளவு பணங்க, பணத்தை கொட்டி கொட்டி இறைச்சி கூட நீங்கள் வாக்குகள் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கா இல்லையா? அப்போ மக்கள் ஏதோ ஒரு இண்டிகேஷன் தராங்க. மணி வில் நாட் டிசைட் எலெக்ஷன்ஸ் ஹியர் ஆஃப்டர். அந்த ட்ரெண்டை உடைச்சிருக்கிறாங்க. அதே போல் இவர் வந்து ஒரு பெரிய குடும்பம், பெரிய கோடீஸ்வர குடும்பம் தான் கட்சி நடத்த முடியும், அவங்க தான் கட்சியில் பொறுப்புகள் இருக்க முடியும்ன்ற ஹிஸ்டரியை உடைக்கிறதுக்கு வராரோ அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுது. அப்படி வந்து ஒரு புது கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் தாவேக்காவா இல்லை அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியார் வந்தால்
அது இன்னும் வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அந்த கட்டத்துக்கு நகர முடியுமா அண்ணாமலையால? இன்னைக்கு ஏற்கனவே நிறைய கட்சிகள் இங்க வந்து அரசியல்ல வந்து இருக்கும்போது சார் ஒரே விஷயத்துல இதுக்கும் நீங்க டீகோட் பண்ணி சொன்னா விஜய் உதாரணப்படுத்தி இல்ல சொல்றீங்க. சிம்பிள். பல கட்சிகள் இருக்கு. எந்த கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? நீங்க சொல்றது போல 100 கட்சி இருக்கு. லெட்டர்பேட் கட்சி 500 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. பேரு தெரியாதது, பேரே வாயில வராத கட்சிலாம் இருக்கு. ஆனா எந்த கட்சியை மக்கள் சூஸ் பண்ணுன்றது தெளிவா இருக்காங்கல்ல. இப்ப அந்த கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 60 ஆண்டு கட்சியை ஆட்டி காமிச்சிட்டாங்கல்ல. நம்ம என்னைக்குமே சார் வெற்றியை வெற்றின்னு தானே சொல்லி ஆகணும். அதை மூடி மறைத்து இன்ஸ்டாவில் வந்து வெற்றி, அதாவது மக்கள் தீர்ப்பு. நான் அதை ரொம்ப மதிக்கிறேன். நான் மக்கள் தீர்ப்பை வந்து தெரியாமல் போட்டீங்க நீங்கள்லாம் ஒரு மாதிரி சில விமர்சனங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாகவே சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறு. வெற்றி உங்களுக்கு மக்கள் கொடுத்துருந்தா எப்படி அதை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்களோ, ஒரு தோல்வியோ பின்னாடியோ வரும்போது சேம் ரிசீவிங் இருக்கணும். அது முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, ஒரு சாமானியர் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு, ஒரு சாமானியர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. உண்மையான விவசாயி மகன் கஷ்டப்பட்டு நம்மளை போலங்க படிக்க ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஆடு மாடு வித்தெல்லாம் ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது இவ்வளவு நியூஸ் ஆகிற போது அது ஏன் உண்மையாகக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்பு என்னை போன்ற நம்மளாம் சாதாரண ஆளுங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளும் கட்சி ஆரம்பிச்சு வர முடியுமா? அப்போ நம்ம போல ஒருத்தர் அந்த இடத்துல அந்த வேலையை பார்க்குறாருன்னா அவரை சப்போர்ட் பண்ணிட்டு போகிறத தாண்டி வேறு என்ன இருக்குது? எப்பயுமே 100 கட்சி இருந்தால் கூட மக்கள் ஒரு கட்சியை சிந்திச்சு அவங்கவுங்க ஒரு கட்சியில் இருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ வெகுஜன இப்போ ஒரு 60 லட்சம் இளைஞர்கள் அங்கே இருக்காங்கன்னா ஒரு 30 லட்சம் இளைஞர்கள் இங்கே வரட்டும். மாற்றம் என்கிறது எல்லாருமே ஒரே பக்கமே டம்ப் ஆக மாட்டாங்க இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும்ல. ஏன் இதே மாற்று சிந்தனையோட தேசிய சிந்தனையோட இருந்தா பண்ணுவீங்க? அப்போ அதுக்கு ரைட் சாய்ஸ் அந்த அண்ணாமலை தானே. பாரதிய ஜனதா கட்சி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய செட்பேக்கு, இந்த அளவுக்கு வாக்குகள் சரியக்கூடிய சூழ்நிலை. இதை திருப்பி மீட்டெழுந்து கொண்டு வர முடியுமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை கூட இன்னைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் தெரியுது. மற்ற கட்சிகள்லாம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஓவர். இல்லை, ஒரு தனி கட்சி அண்ணாமலை தொடங்கும் போது அது பாஜகவோட பி டீமாக இருக்குமா, அல்லது அவர் சுதந்திரமாக செயல்படக்கூடிய இந்துத்துவ மதவாதம் இதையெல்லாம் தூக்கி நிறுத்துகிற கட்சியா இல்லாமல் இங்கே திராவிட இயக்கங்களுடைய நகலா இருக்குமா? என்ன மாதிரி? நீங்க முதல்ல என்ன வார்த்தை சொன்னீங்க? என்ன கட்சி அது? இந்துத்துவா. இல்ல என்ன கட்சி அதுன்னு? இது பாஜக. அண்ணாமலை ஆரம்பிக்க போகிற கட்சி என்ன கட்சி சொன்னீங்க? மக்கள் சக்தின்னு சொல்லுங்க. தனி கட்சி. தனி கட்சி பேர்லயே தனின்னும் போது அப்படி கூட்டு சேருவாங்க. இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா அது யாருக்கான கட்சியா இருக்கும், எந்த சித்தாந்தத்தை பின்பற்றுகிற கட்சியா இருக்கும் நான் கேட்கிறேன். சார், நீங்க ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் ஏற்கிறதுக்கு ரெடியா இல்லை. அதுதான் கேட்கிறேன். ஏன்னா அவர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசியிருக்கார். ஒரு 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு இந்த ஆண்டுல 3வது மொழி தேவையில்லை, 2029-30ஆம் ஆண்டுல வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதன்முறையாக அவர் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இந்த ஆண்டு வேணான்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய எதிர்வினையை அப்போவே காட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது, அவர் தனி கட்சி அப்படிங்கிற செய்தி வர ஆரம்பித்த உடனே அவர் எதனுடைய பிம்பமாக இருப்பார், யாரையே வந்து அவர் தூக்கி பிடிப்பார், எந்த சித்தாந்தத்தின் பின் அவர் நடப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலையினுடைய முகம் வந்து இளைஞர்கள் பல பேருடைய முகமாக இருக்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்போ அந்த இளைஞர்களை அணி திரட்டுகிற வேலையை ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இவருடைய அரசியல் பாணி எதுவாக இருக்கும்? பதில் உங்க கேள்வியிலே இருக்கு. இளைஞர்கள் தான் டார்கெட். இளைஞர்களும் பெண்களையும் டார்கெட் பண்ணக்கூடிய இயக்கம் தான், அவங்களுக்கான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய இயக்கம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. நம்ம கடந்த காலத்துல பார்ப்போமே, எந்த ஸ்கீமா இருந்தாலும் லேடிஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம், பெண்கள் சரியான யோசனையோடு சரியாக வாக்களிக்கக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றவர்கள் ஆண்களை விட அப்படின்றது தமிழ்நாடுடைய ஸ்டைல். இன்னொன்று, இந்தியா ஃபுல்லா ஒரு ஸ்டைல் இருக்கலாம், இந்தியா ஃபுல்லா ஒரு எலெக்ஷன் ஸ்டைல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு வில் டிஃபர் ஆல்வேஸ். அது நீங்க அண்ணா காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய எலெக்ஷன் ஸ்டைலும் தமிழ்நாடுடைய வெற்றி விகிதமும் வேறு வித்தியாசமா இருக்கும். அதாவது ஊரே ஒரு பாதையில போல தமிழ்நாடுடைய பாதை தனி பாதை. என் வழி தனி வழின்னு சூப்பர் ஸ்டார் சொல்றது போல தமிழ்நாடுடைய வழி தனி வழி. அது போல ஒரு இளைஞர் புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. வாட் இஸ் நியூ? இவர் என்ன அப்டேட் சொல்றாரு? இன்னொன்று, நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ விஜய் என்ன ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, விஜய் என்ன செய்யாதது எல்லாம் அண்ணன் உதயநிதி சொல்ல முடியுமா? இப்போ எதிர்கட்சி யார் இன்னைக்கு? ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் திமுக. திமுக வந்து ஏன் தாவேக அதை செய்வலைன்னு சொல்ல முடியுமா? என்ன வாய் வச்சுன்னு பேசுவாங்க? 5 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் எங்க வச்சு போவாங்க மூஞ்ச? அதனால எதிர்கட்சியாக வரிசையில் இருந்தாலும் எதையுமே அவங்களால கேட்க முடியாதுங்க. சட்டமன்றத்தில் எதையுமே எழுந்து குரல் கொடுக்க முடியாது, பேச முடியாது. காரணம், கடந்த 5 ஆண்டு இவர்களும் எதுவுமே செய்யல. அப்போ செய்யாத இவர்கள் இன்னொருத்தரை பார்த்து நீங்க இதை செய்யலன்னு கேட்க முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்யூம் நமக்கு கிடைக்குது. அந்த வேக்யூமை மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஃபில் பண்ணுவாரு அப்படின்றது தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்போ தாவேகா செய்யக்கூடிய பிழைகள், தாவேகா செய்யக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ஸ், தாவேகா செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அதை கரெக்டாக நோட் பண்ணி அதற்கான ரெக்டிஃபிகேஷனை, அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக அண்ணாமலை அவர்கள் செயல்படுவார்,
சட்டமன்றத்தில் அவர் இல்லைனாலும் மக்கள் மன்றத்தில் இருந்து அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துரைப்பார் என்கிற நம்பிக்கை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்டும் இருக்கு. நம்மளை போல சாதாரண ஆளுங்க, எந்த பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லாத ஃபேமிலி ஆளுங்க யோசிக்கிறது, நம்மள மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் பேச்சு வருது, சந்தோஷமா இருக்கேப்பா. அதுவே அவருக்கு ஒரு பாசிட்டிவா மாறுது, அதுவே அவருக்கு வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுவரை ஒரு இடத்துல கூட நான் கட்சி ஆரம்பிக்க போறேனோ தனி கட்சியை தொடங்க போறேன்னு சொல்லியோ இல்ல பிஜேபிக்கு பெரிய அளவில் எதிர்ப்பாவோ பேசாத அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அளவு ஒரு ஓப்பனிங் கிடைக்குதுன்னா அப்போ அதோட இண்டிகேஷன் என்னன்னா தமிழ்நாடுனுடைய அரசியல் ட்ரெண்டு தாவேக்காவா இல்ல அண்ணாமலை ஃபேக்ஷனா? ஏன்னா மற்ற எந்த கட்சியும் அதை பத்தி பேச முடியாது. பிகாஸ் தேவேர் சிட்டிங் ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்காங்க, எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, 60 ஆண்டு காலம் ஏதோ ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் அவருடைய செயல்பாடு 0. அதனால் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் அவங்க கிட்ட இல்லை. புது கட்சி ஆட்சி வந்திருக்கு, அதே போல புது கட்சியோ ஒன்று எதிர்கட்சியா வரணும் அப்படின்ற மக்கள் முடிவு இருக்கும் இல்ல அப்படின்ற முடிவுக்கு மக்கள் தள்ளப்படுவாங்க. அதனுடைய நோட்டமா ஆனால் அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினால் பெரிய அளவுல இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சி, 3வது பெரிய கட்சி இவர்களெல்லாம் தாண்டி அவர் செகண்ட் பிளேஸுக்கு வரும்போதே கிரவுண்ட்ல அவர் வந்து செகண்ட் பிளேயரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாளடைவோட நடவடிக்கைகள் அவரை ஃபர்ஸ்ட் பிளேயராவோ லீடிங் எடுத்து போவோம், அந்த டீமோட கேப்டனாவோ கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட தமிழ்நாட்டில் பிரகாசமா இருக்கு. கோவிந்தராஜன் சார், பாஜக கொடி கட்டிய கார்ல தான் அண்ணாமலை டெல்லி போயிருக்கார். தனிக்கட்சி தொடங்குறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் பாதை தனிப்பாதையா இருக்குமா? ரஜினி சொல்ற மாதிரி ஏன் வழி தனி வழின்ற மாதிரி ஒரு தனிக்கட்சி அவர் தொடங்குறாரா, அல்லது இது பாஜகவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நடக்குமா? என்ன நடக்கும்? முன்னதாக இன்றைக்கு அதாவது பாஜக கொடி கட்டாத கார்ல அவர் போயிருக்காரு. முன்னதாக இன்றைக்கு மறைந்திருக்கிற அதிமுக கட்சியை சேர்ந்த தஞ்சை பூக்கடை மகேந்திரன் அவருடைய மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இளைஞர் ஒரு கட்சிக்கோசரம் உயிரை விட்டிருக்கிறாரு. ஸோ அதுக்கு வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றது. நீங்கள் கேட்குறீங்க, அண்ணாமலை வந்து கட்சி கட்டாத காரில், கட்சி கொடி கட்டாத காரில் இன்னைக்கு பயணித்திருக்கான்றார். சரி, அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அவர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ லேட். அவர் கட்சி ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது, மக்கள் எல்லாம் எப்போ எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, அவர் என் மண் என் மக்கள்னு ஒரு இது ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, ஒரு பாத யாத்திரை. அது முடித்த உடனேயே ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்போது அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்றப்போ அப்போவே ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்றைக்கு விஜய் அறுவடை செய்த அந்த வாக்குகள் அவருக்கும் வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் தாமதமாக அவருடைய கட்சியை ஆரம்பிச்சு, அண்ணாமலையுடைய வாக்கு, அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாக்குகளையும் சேர்த்துதான் இப்ப விஜய் வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். நிச்சயமாக அண்ணாமலை உட்பட அனைத்து பிஜேபி கட்சியை சேர்ந்த எல்லா இளைஞர்களும் அண்ணாமலை உட்பட தாவேகா கட்சிக்கு தான் வாக்களித்திருக்கிறார். அண்ணாமலையும் சேர்த்து வாக்களித்து நிச்சயமாக அவர் சிமிக்கையாக அவர் வந்து கேட்டா இல்லவே இல்லைங்கண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா அப்படி இப்படின்னு பாரு. அவர் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிமிக்கை என்ன செய்தார், காக்கி பேண்ட் வெள்ளை கலர் சட்டை, இவ்வளோ நாளா போடாத அன்றைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு அந்த விஜய் போட்டிருக்கக்கூடிய அது போல ஒரு உடை, அதாவது காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையும் போட்டுன்னு வந்து இது பண்றப்ப அன்னைக்கே எல்லாரும் கேட்டாங்க அவர்கிட்ட, என்ன சார் இது ஏதோ ஒரு சிமிக்கான்னு. அதெல்லாம் இல்லைங்கண்ணா, நான் ஏதோ இன்னைக்கு இது போட்டு இருந்தேன்னா அப்படின்னு தற்செயலாக போட்டுருந்தேன்னா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட அப்படியே சொல்லிட்டு போனார். ஆனால் அவர் உட்பட பிஜேபி கட்சியை சார்ந்த முக்காவாசி இளைஞர்கள் எல்லாம் தாவேகாவுக்கு தான் போட்டிருக்கிறார். இப்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோம்னா யாருடைய வாக்கை அவர் பிரிக்க போகிறார்? தாவேகாவினுடைய வாக்குகளை பிரிக்க போறாரா, இல்ல பிஜேபியினுடைய வாக்குகளை பிரிக்க போறாரா, இல்ல சீமான் அவருக்கு பாவம் இப்ப சீமான் வாக்கு ஆல்மோஸ்ட் 4% இருக்கு, பிஜேபி வாக்கு 2.9% இருக்கு. அது போன்ற திமுக வாக்குகளை பிரிக்க போறார். இங்கே ஒரு கேள்விக்குறி. இப்ப பாத்தீங்கன்னாக்க விஜய் அவருக்குன்னு என்று ஒரு ரசிகர்கள், அவருக்கு என்று ஒரு கல்ட், நான் வந்து கல்ட்டுன்னு தான் சொல்லுவேன், கல்ட் இமேஜ், அந்த கல்ட் அந்த இதுதான் அந்த வந்து இது பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ இவர் இந்த சமயத்தில் யாரை போய் அவர் வந்து டார்கெட் பண்ண போறார்? இப்போ நம்ம ஹரி அவர் சொன்னார் இளைஞர்கள் தான் சொல்லிட்டு, இளைஞர்கள் மொத்த குரூப் அங்கே தானே இருக்குது. ரசிகர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெண்மணிகள் எல்லாம் அண்ணா அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா அங்கே தானே இருக்காங்க. நடுவில் கூட ஒரு சர்ச்சை இருந்தது, அவருடைய விஜய் அவர்களுடைய அந்த கேஸ், அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேஸ் வரப்போ கூட சர்ச்சை இருந்தது. பொன்ராஜ் அவர்கள் கூட அந்த சர்ச்சையில மாட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது போல விஜய் கோஷம் எல்லாம் செய்யக்கூடியவர்கள்
என்ன அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொடுக்கிறவர்கள் இப்பொழுது அண்ணாமலைக்கு அது போல ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பீடுகை விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு ஒப்பீடுகையில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் கொஞ்சம் ஹை பெடஸ்டலில் இருக்கார், அண்ணாமலை கொஞ்சம் கீழாக இருக்கார், கொஞ்சம் அந்த இதில் கம்மியாக தான் இருக்கார். அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள் இன்றைக்கும் செயல்பாடோடு இருக்கிறாங்க. அண்ணாமலை அன்பு கூட்டம் இல்லை அவர் முதல்ல பண்ணி அந்த வார் ரூம்ல தொடக்கி அந்த வார் ரூம்ல பல்வேறு போலி கணக்குகள், அந்த ட்விட்டர் எக்ஸாண்டர்ல பல்வேறு போலி கணக்குகள், முகம் தெரியாதவர்கள், அவங்க முகமே இருக்காது, சும்மா ஏதோ ஒரு அவருடைய அண்ணாமலை முகத்தை போட்டு அண்ணாமலை ஆர்மி அந்த ஆர்மி இந்த ஆர்மி வரிசையா போட்டு பண்ணியிருக்கிறது அந்த வார் ரூமை வச்சு அமைச்சிட்டு இருக்கிறார். அவருடைய ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ விஜய்க்கு சீனியர் இந்த விஷயத்துல பார்த்தா அவர் தான் ஆரம்பிச்சார், அவர்கிட்ட தான் இவர் பிடிச்சிக்கிட்டார். அண்ணாமலை தான் ஆரம்பிச்சார். அப்போ ஆரம்பிச்சிருக்கணும் அவர் கட்சியை அவர் அப்போ நல்ல துவக்கம் பண்ணார் அண்ணாமலை. அவர் வார் ரூம்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு அந்த வார் ரூம்ல பல்வேறு அதாவது அந்த அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அவருக்கோசம் சமூக வலைதளங்கள்லேயே ஒரு தேர்தல் போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக ஒரு பிரேக் இதாகி போச்சு. ஆனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணி கட்சி ஆரம்பிச்சிருந்தானா இன்றைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். காலம் கடந்து விடவில்லை, இன்னும் காலம் இருக்கு, இன்னொன்று இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் இப்போ இன்னொரு விமர்சனமும் திரு அண்ணாமலை மீது வைத்திருக்கிறது. அதாவது அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு அலிகேஷன்ஸ், பல்வேறு குற்றச்சாட்டுகள், அலிகேஷன்ஸ், அவருடைய மனைவி பெயர்ல பல்வேறு சொத்துக்கள் வாங்கியிருப்பதாகவும் அவர் மீதும் பல்வேறு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட ஒரு விமர்சனம், அலிகேஷன்ஸ் ஒரு விமர்சனம் பொதுமக்களிடையே என்ன, இவர் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு கொண்டு போயிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார் பொதுமக்களிடையே. அப்படியே போட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தார். அடுத்து மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க, ஆஹா திமுக ஃபைல்ஸ் கொண்டு கொடுத்துருக்கிறாரு, கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்கிறாரு, உடனடியாக திமுகவில் இருக்க சேர்ந்த அந்த டிஎம்கே ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்ட அமைச்சர் நேருவாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், பல்வேறு அமைச்சர்கள்லாம் இப்போ உடனே நடவடிக்கை பாஜக எடுத்துகிற போது அண்ணாமலை அண்ணா எடுத்துருவார் அப்படி இப்படின்னு பயங்கர ஒரு தாக்கம் ஏற்பட்டது அந்த டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி. அவர் ஃபைல் 1 ஃபைல் 2 2 3 போட்டு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எல்லோரும் நடவடிக்கை எடுப்பாங்க, இவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்கெல்லாம் சிறைச்சாலை செல்வார்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மக்களிடையே. ஆனால் இது காற்று போன ஒரு பலூன் போல புஷ்ன்னு ஆயிப்போச்சு. ஸோ அதுதான் இந்த தேர்தலில் தோல்விக்கு கூட ஒரு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி, அதுவும் ஒரு முக்கிய காரணம் தோல்விக்கு. நான் இப்படி எடுத்துக்கலாமா, ஒருவேளை நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கும்போது பிஜேபிக்கு இப்போ இந்த தேர்தலில் 2.97% வாக்கு வந்திருக்கு. அண்ணாமலை இருக்கும்போது மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 11.82% வாக்குகள் கிடைச்சிருக்கு. அப்போ அண்ணாமலை தலைவராக இல்லாத அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குகள் எல்லாம் விஜய் இப்போ வாங்கியிருக்காருன்னு சொல்லலாமா? 35% வாக்குகள் அப்படிங்கிறத அதான் நான் சொன்னேனே, மீண்டும் குறிப்பிடுறேனே, திரு அண்ணாமலை உட்பட அவருடைய எல்லா ஆதரவாளர்களும் அவர் சொல்லிட்டார் விஜய்க்கு போடுங்க, பிஜேபிக்கு வேண்டாம். அவர் என்னன்னா இன்னைக்கு கட்சியில இருந்துட்டு எப்படி இன்னொரு கட்சி, இதுதான் சார் பிஜேபி. பிஜேபியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் பிஜேபி கட்சியை வளர்ப்பதை விட தங்களை வளர்த்துக் கொள்வதில் அதில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு பிஜேபி கட்சி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி ஆரம்பத்தில் மத்திய லெவலில் சொல்றேன், முதல்ல 2 எம்பிஸ் வந்திருந்தாங்க. நந்தியால் தொகுதி, ஸ்டாண்ட் டு பி கரெக்டட், நந்தியாலும் அதுக்கப்புறம் குஜராத்தில் ஒரு தொகுதி, அந்த 2 இடத்துல தான் எம்பி தேர்ந்தெடுத்தாங்க. இது ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு பிஜேபி தேசிய லெவலில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பிஜேபி எப்படி இருக்குது, அங்கெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய பிஜேபி ஏன் தமிழகத்தில் மட்டும் வளரவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் தங்களை வளர்த்து கொண்டார்கள். இன்றைக்கு பிஜேபியில் ஒரு நல்ல ஒரு தலைவரே கிடையாது சார். வழி நடத்துறதுக்கு வருவாங்க, சேர்ந்து அவங்கள வளர்த்துப்பாங்க, கட்சியை விட்டுருவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. நான் பெயர் சொல்லி குறிப்பிடுவேன், நம்ம எல்லாம் யாருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் ஒரு கட்சி கோஷம் பாடுபட்டு இது பண்ணக்கூடியவர். அவர் ஒரு தலைவர்கள் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு தலைவர். அவர் தான் இன்னைக்கு, அவர் இல்லை, அவர் தான் ஒரு நுழைவு. இந்த கட்சி இன்னைக்கு ஒரு பிஜேபின்னு சொல்லக்கூடியதுன்னா அது அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்கள தான் வளர்த்துட்டாங்களே ஒழிய கட்சியை வளர்க்கலை. இன்னைக்கு அதே போலதான் இந்த அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் நீங்க சொன்னக்கூடிய அந்த வாக்கு சதவீதம்
எம்பி தேர்தலில் அவர்களுடைய தனிப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 11% எடுத்துன்னு இருந்தாங்க பிஜேபி. ஏறத்தாழ எம்பி தேர்தலில் 11%. அப்போ அண்ணாமலை முழுக்க முழுக்க அவருடைய வார் ரூமும் அவருடைய ஃபேன் பாய்ஸ் அவருடைய எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த இது வந்துச்சு. இன்னைக்கு ஏன் அதே போல வர முடியல? அந்த பிஜேபியில் அதே ஆளுங்க தான் ஏன் இப்போ வந்து கூட்டணி அமைச்சு வர முடியல? கூட்டணி அமைச்சு ஏன் வர முடியலன்னா இதுல எங்கேயோ ஒரு இடத்துல சந்தேகத்தை ஏற்படுகிறது. ஏன் அவர்கள் விஜய்க்கு மறைமுகமாக உதவி செய்திருக்க கூடாது அப்படின்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. இதுதான் நான் இது காரணமாகத்தான் நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பா இவங்கெல்லாம் விஜய்க்கு தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சி இப்போது ஆரம்பித்தால் என்றால் அவர் ஃபர்ஸ்ட் தான் அவர் வந்து எந்த விதமான அந்த இதுக்கெல்லாம் நிரூபிக்கணும். அவர் வந்து ஏன்னா அவர் மீது பல்வேறு அலிகேஷன்ஸ் இருக்கு. மீண்டும் அவர் வந்து இப்போ இது பண்ணிருந்தாங்கனாக்கா அவர் மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகளை தான் நிரபராதி என்று அவர் வந்து மக்களிடையே நிரூபிக்க வேண்டும். அதை வந்து பல்வேறு இது ஆதாரத்தோட எல்லாம் சொல்றாங்க, சமூக வலைதளங்கள் ஆதாரத்தோட சொல்றாங்க. ரெண்டாவது இன்னைக்கு இன்னொன்று பிஜேபி செய்த ஒரு இது என்னன்னாக்க பிஜேபி அவங்க கேண்டிடேட்ஸ் 28 தொகுதியில் இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து அதே போல எல்லாம் இந்த பிராமண சமூகத்திற்கு விஜய் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு 2 பேருக்கு ஒரு அந்த சமுதாயத்தை 4 பேருக்கு அவர் வந்து சீட்டு கொடுத்து 2 பேர் அமைச்சராக. ஏன் பிஜேபி அது போல செய்யவில்லை? திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிராமணர் சமூகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. அதனாலதான் எல்லாரும் காலி பண்றாரு. அதனால அது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி பல்வேறு இது நம்ம பார்க்கலாம். அவருக்கு என்னவோ தெரியல, இந்த சமூகத்தின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி அவருக்கு. நானும் அவரோட பல்வேறு தருணங்கள்ல அவர் நேரடியாக சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஆலோசனை எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் கூட நான் எப்போது அவருக்கு மீது எனக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படாத போச்சுன்னா இந்த அலிகேஷன்ஸ்க்குலாம் அவர் வந்து அந்த ரஃபேல் வாட்சிலேருந்து ஆரம்பிச்சது அதுக்கு உண்டான இதெல்லாம் எதுவுமே இது பண்ணுறது. அவர் கேட்டாங்கன்னா எனக்கு என் பார்ட்டி தானா எல்லாம் இடம் கொடுக்கறதுலேருந்து வீட்டு வாடகை கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பார்ட்டி தான் கொடுக்குது, எல்லாம் என் ஃப்ரெண்டு கொடுக்குறாரு அது கொடுக்குறான்னு சொல்லி அப்படியே சொல்லி இது பண்ணியிருந்தார். ஆனால் பல்வேறு இது சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்கிறது, அவங்களுடைய மனைவி பேரில் பல்வேறு சொத்துக்கள்லாம் வாங்கியிருக்கிறது ஆதாரத்தோட சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அவர் வந்து எதுவுமே இது பண்ணல. இப்போ ஹரி கூட சொன்னார், அவர் ஒரு விவசாயியின் மகன், அவர்கிட்ட அவர் சொல்லும்போது ஆடு தான் எங்கிட்ட இருக்குது, மாடு தான் இருக்குது, எங்கிட்ட சொத்தே கிடையாது அப்படின்னார். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு வந்து அந்த ஐபிஎஸ் அந்த ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். அதை தவிர வேறு அவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது? பல்வேறு இது வந்துட்டு இருக்குது. அதுக்கு அவர் வந்து அவங்க மனைவி மீது வந்திருக்குது, அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர் நிரூபிக்க வேண்டும். அதை நிரூபிக்காத அவர் வந்து அடுத்து கடந்துட்டே போயிட்டு இருக்கிறதுனால அவர் கட்சி ஆரம்பித்தும் மக்களிடையே எப்படி போய் சந்திப்பார்? விஜய் நேரடியாக சொல்லுவார், அவருக்கு இப்போ விஜய்க்கு இது போல எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது. விஜய் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ இது போன்ற சொத்து சேர்ந்த குற்றச்சாட்டோ இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது. அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த வருமான வரி ஏய்ப்பு அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்குது. வேற எதுவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை. இனிமேல் இந்த ஆட்சி காலத்தில் பார்த்துருந்து தான் வருது. ஆனால் இப்போ அண்ணாமலை வரச்சே இது போல குற்றச்சாட்டுகள் ஒரு அலிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. எப்படி அவர் வந்து எல்லோரையும் அரவணைப்பார்கள்? அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை புறக்கணித்தார்கள் என்றால் எப்படி இது பண்ணுவார்கள்? ஸோ அவர் ஏன் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து ஃபைட் பண்ணி இது பண்ண முடியல? அது போல் பல்வேறு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பார்க்கணும், பொறுத்திருந்து எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் இதை சமாளிப்பார்கள். முன்னொன்று ஒரு முக்கியமான தகவல் இருந்தால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு செய்தி எனக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு முழு ஆசீர்வாதம் முழு துணை RSS இடமிருந்து பெறப்பெற்றிருக்கிறார். இல்லை என்றால் இவ்வளவு தூரத்துக்கு அண்ணாமலை போக மாட்டார். ஸோ அவருடைய சித்தாந்தமும் RSS சித்தாந்தமும் தான் நிச்சயமா அது போலதான் இருக்கும். RSSின் ஒரு அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்துடன் அவங்களுடைய ஒத்துழைப்புடன் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். ஏன்னா RSS அது இல்லைன்னா அவர் நேர போய் மோடி எல்லாம் அவங்களாம் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று அதே போல ஒரு பட்டய கணக்காளர் அவர் தான் வந்து ரொம்ப பேசும் பொருளா இருந்தார். ஒரு பட்டய பணக்காளர் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றீங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. அந்த பட்டய கணக்காளரும் அவருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அவருக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லியிருக்கார். அவரும் இப்பொழுது வந்து இவருக்கு கொஞ்சம் ஆலோசனைலாம் சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இவரோட சேர்ந்து இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு கூட வருது. ஆனா மோடியின் ஆசீர்வாதத்தோடும் ரஜினிகாந்தின் ஆசீர்வாதத்தோடும் அண்ணாமலை கட்சி தொடங்குறாரா? அது போலதான்
செய்திகள் வருது. அப்படி பார்த்தா எனக்கு இன்னொன்று சந்தேகமா இருந்துச்சு. நேத்திக்கோ ரஜினிகாந்த் அவர்கள் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் காலில் விழுந்து ஆசை பெறுறாரு. அவரு பிஜேபி கட்சியை சார்ந்தவர். அப்ப இவர் அங்க போய் போறதா என்ன ஏது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ரஜினி விரும்பிய ஆன்மீக அரசியல் அண்ணாமலை மூலமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியது அநேகமாக. இதெல்லாம் அதாவது கனெக்ட் த டாட்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க அப்படியே இந்த புள்ளிகள் எல்லாம் ஒரே கோட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதற்கான விடை உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ராஜீவ்காந்தி இப்போ சார் சொல்றதுல நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்றாரு. அட்டென்ஷன் சீக்கிங் மூலமாக ஒரு பொசிஷனிங் பண்ற திறமை அண்ணாமலைக்கு இருக்கிறது. ஆனால் அதை வாக்குகளாக அறுவடை பண்ண முடியுமா அண்ணாமலையால ஒரு தனி கட்சி தொடங்கி இப்ப இருக்கிற கள நிலவரத்தின்படி? அது தமிழக பாஜக வந்து தமிழர்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கல நிறைய விஷயத்துல. அதை வந்து அண்ணாமலை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இப்போ வந்து இந்த மும்மொழி கொள்கை விஷயத்திலேயே அவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அந்த பாஜகவோட கொள்கைக்கு எதிராகவே அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்களோட மனநிலையை வந்து அவருக்கு இப்போ கேட்ச் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இதற்கு முன்பு வந்து அவர் வந்து பாஜகவோட எந்த கொள்கையும் விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. அதே சமயத்தில் கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அதிமுகவை விமர்சிக்கிறதே அவர் நிறுத்தல முன்னாடி. அது அதான் பாஜக தொண்டர்களோட மனநிலையும் அவர் வந்து பிரதிபலிச்சாரு. பாஜக தொண்டர்கள் வந்து என்ன நினைச்சாங்க, தனியா நிக்கணும், தனியா நின்று செல்வாக்கு காமிக்கணும் இந்த எம்பி எலெக்ஷன்ல நினைச்சாங்க. அதே மாதிரி அவர் தனியா நிறுத்தினார். தனியா நின்று ஒரு 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 குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எடுத்து காமிச்சார். அதுவரை பாஜக இங்க பெறாத ஒரு வாக்கு சதவீதத்தை அவர் வந்து சாதிச்சு காமிச்சார். அப்படி இருக்கும்போது இப்போது தமிழக மக்களோட மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப சார் சொன்னாங்க பாஜக வாக்காளர் வந்து இளைஞர்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் பாஜக சித்தாந்தது பாஜகவோட கொள்கை எதிரின்னு சொல்றக்கூடிய விஜய்க்கு ஏன் போய் வாக்களிக்கணும்? அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தலைவர் இல்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு மாற்று இல்ல. அப்ப மாற்றத்தை தான் போயிருக்காங்க. சார் சொன்னதுல தான் அது இருக்கு. அப்ப வந்து பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள் ஏன் வந்து இப்ப வந்து விஜய்க்கு வாக்களித்தவர் ஏன் வந்து திரும்ப அண்ணாமலைக்கு வாக்களிக்க கூடாது? ஏன்னா அவங்க எல்லாருமே என்னன்னா பாஜக வந்து சரியில்லை, பாஜகவோட தலைமை சரியில்லை, பாஜக வந்து எடுத்து செல்கின்ற அரசியல் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருக்குங்கிறத போய் வாக்களிச்சிருக்காங்க அவங்க கொள்கை எதிரிக்கு. ஆனா ஒரு திராவிட அரசியல் சொல்லுகிற அந்த இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறார் அண்ணாமலை. இப்போ அவர் எந்த நிலைப்பாட்டில் இருப்பார்? இப்போ இல்ல இந்த இளைஞர்களை வந்து இனிமே மாற்று வேணும்னு தான் போய் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இங்க கிடைக்காத ஒரு விஷயம் வந்து இங்க கிடைக்கலாம் எதிர்காலத்துல. ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறத வச்சுதான் அண்ணாமலை வந்து வேண்டுமா வேணாமாங்கிறத அந்த இளைஞர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஆல்ரெடி அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டார். நான் வந்து பாஜகவிலேயே இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டேன்னா அதே நேரத்தில் பாஜக தொண்டர்களுக்கு என்ன தேவையோ அதையும் நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு திரும்ப வந்து இவங்க அதிமுக கூட கூட்டணி வச்சதுல தான் அவர் அதிருப்தியாகி கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது. இப்போ தனியா வராருங்கும் போது அவருக்கான செல்வாக்குங்கிறது அப்படிதான் இருக்கும். அந்த இளைஞர்களை வந்து திரும்ப ஒரு 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 ஒருங்கிணைத்து அவர் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. இப்ப சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னொரு விஷயம் விஜய்க்கு வந்து எல்லாருமே போட்டாங்க அப்படின்ட்டு. அது இல்ல, விஜய்க்கு வந்து 35% வாக்கு தான் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 108 சீட்டு தான். இன்னும் திமுக அதிமுகவுக்கு வந்து பிரிஞ்சிருக்கு அந்த வாக்குகள். இப்ப திருச்சியில முதலமைச்சர் விஜய் பேசும்போது கூட இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வாக்கு போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம் சின்ன குறுக்கிடு இவருக்கு பேசுங்க. அதாவது நான் சொன்னது பிஜேபிக்கு ஒதுக்கின அந்த தொகுதியை சொன்னேன். நான் வந்து பிஜேபி ஒரே மொத்தமா தமிழ்நாட்டுல சொல்லாம இப்ப போஜராஜன் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அந்த மத்த பிஜேபி தொகுதிகளை யாரும் ஜெயிக்கலையே அப்படின்னா பிஜேபிக்கு வர வேண்டிய அந்த வாக்குகள் எல்லாம் தாவேக்காக்கு போயிருக்கு. அந்த 29 தொகுதி, அந்த 28 தொகுதி, 27 தொகுதிகள் அதை நான் அதிமுகவுக்கும் வரல. சரி சரி, கடந்த 3 மாதங்களாக கூட்டணி பேச்சு வந்தனால நீங்க பாத்திருப்பீங்க. பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எப்படிப்பட்ட தொகுதிகள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாஜக வந்து வெற்றி பெறவே கூட முடியாத தொகுதிகளை வந்து இந்த பக்கம் விரும்பின தொகுதிகளை கொடுக்கல. அண்ணாமலை இருந்திருந்தா சண்டை போட்டு வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை வந்து எதையும் விட்டு கொடுக்காதவர் அப்படின்ட்டு. அதனாலே கூட பாஜக தொண்டர்கள் வந்து மனம் வெறுத்து போய் கூட ஓட்டு போட்டிருக்கலாம் இல்லையா விஜய்க்கு. ஏன்னா அண்ணாமலை இருந்திருந்தா வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதை சார் சொன்னாங்க அந்த அரசியல் தாமதம் இது அப்படின்ட்டு. தாமதம்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ 40களோட தொடக்கத்துல தான் இருக்காரு அண்ணாமலை. விஜய் உதயநிதியை விட வயது குறைந்தவர் தானே அவரு. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் விஜய்க்கு 52 வயது ஆகுது. ஏன்னா அரசியல் அனுபவத்தை 47-48 வயதுன்னா இவர் இன்னும் 41 வயதுல இருக்காரு. அண்ணன் வந்து அரசியல் சூழ்நிலை வச்சு சொல்றாரு, அண்ணன் வந்து வயசு வச்சு சொல்றாரு. வயசு காலம் இருக்கு. ரெண்டாவது அரசியல் அனுபவம், ஒரு 10 ஆண்டுகள் இளையவரா இருக்காரு அப்படிங்கிறது இருக்கு. இனிமே வரக்கூடியது தமிழக அரசியல்ல 3 பேர் தான் சார்.
விஜய், உதயநிதி, அண்ணாமலை, இதுதான் நிதர்சனம். அரசியல் களம் இப்படிதான் நகர போகுது. அதாவது இந்த 3 இதுதான். அண்ணனை விட்டீங்களா? சீமான் அவர் வந்து இந்த தேர்தல்ல அவர் இதோட அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா சீமான் விதைத்த விதையும் தான் விஜய் அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் 8% 4% குறைஞ்சிருச்சு. விஜய்க்கு தானே இல்ல, அவர் சீமான் வந்து அவருடைய கொள்கை வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இது வச்சு பண்ணானாக்கா நிச்சயமாக இதா இருக்கு. அவர் வந்து தோல்வி என்றால் பயிற்சி அப்படின்ற ஒரு அந்த இது அவர் இன்னும் தனித்து போட்டிங்கிறத மறுபரிசீலனை செய்யணும். கூட்டணிக்குள்ள வந்தாதான் அவரால் வந்து வாய்ப்புகளை பெற முடியும். அது செய்தார்கள் என்றால் சீமான் அவர்கள். பட் போட்டி பார்த்தீங்கன்னாக்க இவங்க 3 இது ட்ரைபோலார் அந்த இதுதான் இருந்தது. விஜய் வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை இதுதான் அப்படிதான் இருக்கு. இனி வரும் அப்ப இது காலம் கடந்ததெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் அதிமுகல யாருன்னா ஒரு கரிஸ்மாட்டிக் யங் இளைஞர்கள் ஃபேஸ் அது வரணும். அது வருவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த இடைப்பட்ட காலங்களில் தயாராகி கொண்டு வருகிறது. அந்த அதிமுக யாருன்னா அது திரைத்துறை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். திரைத்துறை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம். விசுவாசமா இருக்கக்கூடியவர். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்களே. வரும் சார், பார்க்கலாம். நல்ல காலம் வரும். விஜய் வர்சஸ் அஜித்தின் களமாறுமா? அப்ப வாய்ப்புகள் எதுவான அரசியல் எதுவான நடக்கலாம் சார், என்ன வேணா நடக்கலாம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கொடியை பார்த்து பேசினாரு கூட்டணிக்கு அப்படின்ட்டு, நடக்காம போயிருச்சு. அதற்கு பிறகு அவர் சென்னையிலேயே பிரச்சாரம் பண்ணும்போது அஜித் புகைப்படத்தின் கூடிய பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து மேற்கொண்டார். அது வந்து விஜய் அந்த பக்கம் நிக்கிறாருன்னு போது அஜித் ரசிகர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக. ஆனா அஜித்தே அதிமுகவில் சேருவாருங்கிறது புது செய்தியா இருக்கு. அதாவது வரக்கூடிய இது அது எதுவும் நடக்கலாம், அரசியல் நடக்கலாம் சொல்ல வர. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இன்னமும் சினிமாக்காரங்களை தான் நாங்க நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. ஆமா சார், விஜய் வந்து சினிமால இருந்தா சார் வந்திருக்கிறாரு. அதனால வரக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஜோதிட ரீதியாக பல்வேறு ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தை அடுத்து இது பண்ணக்கூடிய இவருக்கு அப்புறம் ஒரு பெண் தலைமையிலான ஒரு அரசியல், அதாவது சினிமாவிலிருந்து ஒரு வரக்கூடிய ஒரு பெண் நடிகை மூலியமாக அரசியலுக்கு அப்படின்னு பல்வேறு ஜோதிடர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஊடகமாவே பேசுறீங்களா சார்? வெளிப்படையாவே சொல்லாம சார். எனக்கு நான் ஜோதிடர்கள் சொன்னா அவங்க பெண் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னு குறிப்பிட்டு சொல்லல. திரைத்துறையிலேருந்து ஒரு பெண் வந்து எந்த கட்சியில இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்லல. அது வரக்கூடிய செய்தியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ராஜகேந்திரன் தொடரலாமா? இப்போ வந்து இந்த வாக்குகள் அப்படின்றது அப்போ விஜயிடம் இருந்த வாக்குகள் கொஞ்சம் வந்து அண்ணாமலைக்கு பிரியும். அப்போ அவர் திமுக எதிர்ப்பு ஆல்ரெடி இருக்காரு. இன்னொரு பக்கம் தாவேகா எதிர்ப்புன்றது ஒரு விஷயம் உருவாகும் போது, இந்த ஆட்சி காலத்தில் உருவாகும் போது அந்த வாக்குகளும் அண்ணாமலைக்கு பிரியும் அப்படின்னு கணிக்கிறீங்களா? இப்போ விஜய்க்கு விழுந்த வாக்குகள் எதுவுமே பரம்பரையா காலங்காலமாக மற்ற கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறத விட புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க அவங்க தான் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ திமுகவுக்கான வாக்குகள் அப்படியே தான் இருக்கு, அதிமுகவுக்கான வாக்குகள்ங்கிறது அப்படியே தான் இருக்கு. இந்த நடுநிலையா இருந்து மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான் இப்போ வந்து இந்த பக்கம் சாஞ்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து விஜய் மீது அதிருப்தி ஏற்பட்டால் அவங்க வந்து இன்னொரு ஒரு முடிவு எடுக்கணும்ல. அப்போ திரும்பவும் பழைய கட்சிகளுக்கே வாக்களிப்பாங்களா, இல்லை புதுதாக ஒரு கட்சி வந்து புதிய முகமாக ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார் அப்படின்னா அங்கே போவாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு உள்ள கொஸ்டின். புதிய முகத்துக்கு வாக்களிக்க தான் வாய்ப்பு அதிகம். எல்லா கோட்டையும் அழிங்க முதல்ல இருந்து அரசியல். இப்போ உதயநிதி அவர்களே தனியா போய் கேட்டாருன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் எந்த அளவுக்கு களமாடுவாருங்கிறது தான் நமக்கு வந்து தெரியல. அண்ணாமலை அளவுக்கு களமாடுவாரா, அண்ணாமலை அளவுக்கு அவர் வந்து தொடர்ந்து இயங்குவாரா? ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் அண்ணாமலை எப்படி இயங்கியிருக்காரு அப்படின்ட்டு. அண்ணாமலையோட உதயநிதி வந்து எப்படி களமாடுவாருங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் யார் வந்து எதிர்க்கட்சியா செயல்பட போறாங்க அப்படின்ட்டு. ஹரியரன், இப்போ சிலருக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் அப்படின்றது இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி, மக்கள் ஈர்ப்பு சக்தி, நாயக பிம்பம், அதற்கு பிறகான மக்களுக்கான ஒரு ஜென்சி கிட்டோட செல்வாக்கு அப்படின்றது இருக்கும். இன்னும் சில பேருக்கு கொள்கை சித்தாந்தம் அப்படின்ற பலம் இருக்கும். இங்கே விஜயை வீழ்த்துகின்ற அளவிற்கு அண்ணாமலை வியூகம் வகுக்கணும்னா அவருக்கு எது பலமாக இருக்குது, எது பலவீனமாக இருக்குது? சார் நீங்கள் இப்போ 2-3 ட்ரெண்டு சொன்னீங்க, எல்லாமே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஜாதி அரசியல் பிரேக் அவுட், பண அரசியல் பிரேக்கு, அதே போல பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தால் தான் அரசியல் பண்ண முடியும், பிரேக்கு, கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும், பிரேக்கு, எல்லாமே முடிச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு. இங்க ஆனாலும் ஒரு மக்கள் ஈர்ப்பு சக்தி, ஜென்சி கிட்டோட செல்வாக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி சார் அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு இது தேவைப்படுது இல்லை, அது எதுவா இருக்கும்?
மரியாதைக்குரிய நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இளைஞருடைய ஈர்ப்பு சக்தி இருக்கு. நீங்க இளைஞர்கள் மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. எல்லா வார்டுகளிலும் எல்லா பூத்லயும் நம்ம ஓட் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல விஜய் தான் இருக்காங்க, டிவிகே தான் இருக்கு. அதை தாண்டி சில இடத்துல தோத்துருப்பாங்க பாத்தீங்களா, எல்லா பூத்லயும் செகண்ட் பிளேஸ் டிவிகே தான். இன்னைக்கு பல இடங்கள்ல 2வது இடம் வந்திருக்காங்க. நம்ம கொக்கரிக்க கூடாது. இப்போ உதயநிதி என்ன பேசுறது பாருங்க ஸ்டேஜ்ல, இப்போவும் நாங்கள் தான் ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், நாம் தான் விட்டு கொடுத்திருக்கிறோம், இதுதான் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறது எப்படி அப்படின்ற கிளாஸை திமுக கத்துக்கணும். ஒரே விஷயம்தான், 108 சீட்டு நம்ம பார்க்க கூடாது. எப்பயுமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில 108 தாங்க, அவங்களுக்கு 118 வரல, அப்ப மக்கள் ஏற்கல, இந்த நரேஷனே தப்பு. எத்தனை இடத்துல 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப தே ஆர் சேசிங், அங்கேயும் அவங்க சேஸ் பண்ணி வராங்க. அங்கேயும் வெற்றி வாய்ப்பை குறைஞ்சது 5000 ஓட்டு கம்மியாக தோத்துருக்காங்க நிறைய இடத்துல. பெரிய டிஃபரன்ஸ், பெரிய மார்ஜின்லாம் எங்கேயுமே கிடையாது. அமைச்சர்கள் இடத்துலயே கூட சொல்றேன், வெறும் 5000 மார்ஜினுக்குள்ளதான் அந்த வெற்றி வாய்ப்பை தாவேக்க இழந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. அண்ணாமலை என்ன எடுக்கக்கூடிய ஆயுதம் புது ஆயுதம். நீங்க எல்லாம் எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ் தான் அது. சர்ப்ரைஸும் சர்ப்ரைஸும் தான் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் நல்லதும் கூட. கை இப்படி இருக்கிறது தான் ரகசியம், இப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது போல ஒருத்தர் இப்ப விஜய் என்ன பிரஸ் மீட்டே பார்க்காம இருந்தாரு. விஜய் என்ன எல்லா இடத்துக்கும் இப்ப 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. 107 தொகுதிக்கு பிரச்சாரம் இருப்பாரு, எப்படி வெற்றி பெற்றாரு? அப்போ இது நீங்க எல்லாம் அலைன்னு பேசுவீங்க, இது சுனாமி. சுனாமியில இந்த தொகுதினா அந்த தொகுதினா எல்லாத்தையும் வாஷ் அவுட் தான். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அவ்வளவு பணம் செலவு பண்ணி தான் இந்த 70 சீட்டை தடுமாறி ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளவு பணத்தை கொட்டி இறைச்ச குளத்தூர்ல இன்னைக்கு வாஷ் அவுட், தோர்த்து போயிட்டாரு முதலமைச்சராக நின்ற வேட்பாளர். இந்த நிலைமையில ஒரு கட்சி இன்னைக்கு மாத்தி இருக்கு. அப்போ 60 ஆண்டு கட்சிகளுக்கு இந்த நிலைமைனா, இப்போ புதிதாக வருவர்கள் ஒரு பக்கம் நம்ம பாசிட்டிவ் சைடெல்லாம் பேசிட்டோம், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் கொஞ்சம் யோசிக்கணும். இதை எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம இளைஞர்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் என்ன மாற்றத்தை சொல்லி கொண்டு போகிறது அப்படின்றத பார்க்கணும். அண்ணாமலை கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான், வார் ரூம். அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் கோவிந்தராஜன் சொன்னது போல வார் ரூம். அதெல்லாம் இனி வரும் காலங்களில் எடுபடாது. காரணம், இவரை தாண்டி அவங்க பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது தாவேக்காரங்க. ஆனால் அது பெரிய லெவலில் எடுபட வாய்ப்பு இல்லை. இனி அவங்க செய்ய வேண்டியது தாவேக்கா செய்யக்கூடிய குற்றச்சாட்டுகள், தாவேக்கா செய்யக்கூடிய பிழைகள், தாவேக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர் பண்ணுதா, ஆட்சியில் பிரச்சனை பண்ணுதா, ஊழல் வாங்குறாங்களா, லஞ்சம் வாங்குறாங்களா, அமைச்சர்களா சரியா செயல்படலையா, அந்த ஃபங்க்ஷனிங்கை இவர் முடுக்கி விடணும். ஒரு ஆளுங்கட்சி தொடர்ந்து விமர்சனம் செய்வது சாரி அது தொடர்ந்து விமர்சனம் பண்ணி தேவையில்லாத கதையை பேசுறதுனால திமுக இன்னைக்கு வீட்டுல இருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. மக்கள் அதே வெறுத்து சேனல்ல மாத்திடுவாங்க. அவதூறை கலப்புவதும் அட்ராசிட்டி செய்வது மட்டுமே ஆட்சிக்கு வருவதற்கான குவாலிஃபிகேஷன் இல்ல. என்ன சொல்றது, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி. ஆக்கப்பூர்வமா அந்த வார்த்தை தமிழ்நாட்டுல இல்லாம போயிடுச்சு. விமர்சனம்ங்கிறது ஆக்கப்பூர்வமானது. அது இன்னொன்னு, இப்ப விஜய் வந்தது ஏதோ ஒரு அலை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இது வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் நம்ம 2-3 விஷயத்துல பார்த்துருக்கோம். ஒரு அவர் இனிமேல் செய்யக்கூடியது என்னன்னா போராட்டங்கள், மக்களுக்கு எதிராக எல்லா எதனா ஒரு இது வந்துச்சுன்னா இந்த ஆட்சியில் இது பண்ண ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் அவர் நிச்சயமாக கையில் எடுப்பார். தெருவில் இறங்கி போராடுவார். ஆமா, தெருவில் இருந்து போராடக்கூடிய அவருக்கு வல்லமை இருக்கு. அது பல்வேறு தனங்களும் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் இது வரைக்கும் திமுக எதிர்த்து தீய சக்தினாரு. எவ்வளவு போராட்டங்கள் விஜய் அவர்கள் மக்களுக்கு சொன்னது. அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் விதைத்த விதையை தான் விஜய் அறுவடை. சீமான் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் மக்களுக்கு எவ்வளவோ பாடம் எடுத்தேன், ஆனா எனக்கு எடுத்தாங்க பாருங்க பாடம், தலையே சுத்தி போச்சேன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும், அண்ணனை போன்ற மிக மூத்த அரசியல் விமர்சகர்களும் கூட இன்னைக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜில கூட இன்னைக்கு பின்னடைவாய் போச்சு. காரணம், அவ்வளவு உற்று நோக்கி கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ தொகுதிகளுக்கு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய செட்பேக், அதாவது ஸ்ட்ராட்டஜி எடுத்தவங்களுக்கும் கட்சிக்காரங்க செலவு பண்ணதுக்கும் இன்னைக்கு இது யாருமே எதிர்பார்க்காத முடிவு. இன்ஃபேக்ட் இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கூட இந்த அளவு ஒரு சீட் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வருவோம் அடுத்து. ஆனா மக்களிடையே நான் ஒரு விஷயம் ரொம்ப அதிருப்தியான, அதாவது மக்களுக்காக செய்வோம்னு பேசுறோம்ல, இப்போ மக்கள் தப்பு செஞ்சா சொல்லணும். ஒரு கட்சி புதுசா வருதுன்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் பீரியட் கொடுத்து ஒரு எதிர்கட்சி ஆக வைத்து ஒரு பிராக்டிஸ் பண்ண பிறகு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போறோம், ஒரு ரேஸுக்கு போறோம், பயிற்சி வேணும்ல, அவங்கள ஓடி ஆடி எடுத்தோன்னு நீங்க கொண்டு போய் அங்க நிக்க வச்சா ஃபைனல்ஸ்ல ஒரு மாற்றம் வேணும், ஒரு தலைவர் வேணும் அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்ப விஜய் இல்ல சார், விஜய் என்ன அறுவடை வந்திருந்தா இல்ல முன்னாடி அதாங்க நீங்க அண்ணன் ஒரு கருத்து சொன்னாரு, பிஜேபி சில தமிழ்நாடோட ட்ரெண்ட் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. சில தமிழ்நாடுடைய எமோஷனல் விஷயங்கள் சிலது இருக்கு, மொழியாக இருக்கட்டும், அதே போல மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், அந்த ரோட்வேஸா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிலதான் ரொம்ப அவங்களுக்கே நடக்கிறது போல அவங்க உணர்றாங்க. அப்படின்ற போது சில விஷயங்களை அவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணா நிலைமை இன்னும் மோசமாக தான் போகும். அந்த பல்ஸ் அண்ணாமலை பிடிச்சாரு. மரியாதைக்குரிய கோவிந்தராஜன் சொன்னது போல தெருவில் இறங்கி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சின்ன ஒரு விஷயம் தான் கூட போராட்டம் பண்ணுவார், மக்களுக்காக நிற்பார்.
அண்ணாமலைக்கு என்ன கிரேஸ் சொல்லுங்க? என்ன படத்துல நடிச்சாரு, எத்தனை படத்துல வந்து நடிச்சாரு, எத்தனை சினிமாவில் வந்து நீங்க பாத்தீங்க? அதெல்லாம் இல்லை. நமக்காக களத்தில் நிற்கிறார். ஆசிரியர்களுக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பாரு, மீனவர்களுக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பாரு, மாணவர்களுக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பாரு, விவசாயிகளுக்கு பிரச்சனையா முதல்ல நிற்பாரு. ஆக களத்தில் ஒருவர் இருந்து அந்த களத்தில் உருவாக்கப்பட்டவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அண்ணன் சொல்றது என்னன்னா, அதை அவர் மென்மேலும் குளோரிஃபை பண்ணணும். புதுக்கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட அந்த போக்கை விடக்கூடாது. விஜயனுடைய நரேஷன் அவருக்கு கூடிய பிம்பம் பெரிய அளவில் இருக்கு. அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் மேக் பண்ணணும். கட்சி ஆரம்பிச்சுட்டா மட்டும் போதாது. மக்கள்லாம் வந்து திமுக அதிமுக பிடிக்கல, விஜய் போட்டாங்க, அதே போல விஜய் பிடிக்காதவங்க ஏன்ட்ட வந்துருவாங்க, அது வேலைக்காகாது. நல்ல களத்தில் இறங்கி மக்களுக்காக நிற்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமா 100 பேர் ஒரு போராட்டத்தில் இருந்தாங்கன்னா 25 பேர் ஆனால் அண்ணாமலை பின்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டி 4:1 நிச்சயம் வருவாங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக ரெப்ளிகேட் ஆனா விஜய் வந்து சீமான் வந்து எவ்வளோ போராட்டம் அவர் பண்ணியிருக்காரு. அவர் போராட்டங்கள் வந்து மிக மிக கம்மி தான் சார். அவர் வந்து அதாவது செலக்டட் அம்னிஷியான்னு சொல்லுவாங்க. எப்போனா தேவைன்னா தான் எதனா ஒரு போராட்டம். அவர் செய்யக்கூடிய போராட்டம்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆடு மாடுகள்லாம் வச்சு ஒரு மாநாடுன்னு ஒன்று போட்டார், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு அது போல பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கோசரம் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி மக்களுக்கோசரம் மக்கள் பாதிக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்துச்சு. அந்த விஷயங்களில் அவர் போராடினாங்களான்னு தெரியல எனக்கு வந்து. ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் கூட விஜய் கூட போராடவே இல்லை. அது போல் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட விஷயத்தில் நாம் தமிழர் கூட அவ்வளோ வந்து போராடல. அவங்களும் சமூக வலைதளங்களில் தான் முக்கியமாக ஆக்டிவாக. இன்னும் அந்த வெற்றிடம் இருக்கு. மக்களுக்காக போராடுகிற, மக்களுக்காக கேள்வி கேட்கிற ஒரு தலைவர் இங்கே தேவை. அந்த இடத்தை வந்து அந்த இது அண்ணாமலை வந்து கொஞ்சம் ரைட் அந்த இதை பிடிச்சிக்கிட்டாருன்னா அது மட்டும் இல்லாது எல்லா சமூகத்தையும் அவர் அரவணைத்து போகணும். இப்போ வந்து அவர் பிஜேபியில் பண்ணக்கூடியது நான் குறிப்பிட்ட அந்த பிராமண சமுதாயத்தை புறக்கணித்து விட்டார். இப்போ அவர் தனி கட்சி ஆரம்பித்தார்னா அரவணைத்து எல்லா சமூகத்தையும் அரவணைத்து எல்லாரையும் இது பண்ணிக்கிட்டு அவர் போனார்னா நிச்சயமாக அவருக்கு உண்டான வாய்ப்புகள் 2029 இருக்குது. நாடாளுமன்றத்திலேருந்தே அவருடைய பயணத்தை தொடங்கலாம். உள்ளாட்சி அமைப்புலையும் அவருடைய பயணத்தை தொடங்கலாம். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலையும் ஒரு சிறப்பாக ஒரு இதை பட்டு இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் வரப்போகுது. ஆனால் இடைத்தேர்தல் ரொம்ப காலதான் இதுவாக இருக்கும், சொல்ல முடியாது. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அது திமுகலேருந்து வந்து முதல்ல இடைத்தேர்தலில் தான் அவர் வந்து ஜெயிச்சார். இடைத்தேர்தலும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்து எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுத்து இளைஞர்கள்லாம் பண்ணி இது பண்ணோன்னா நல்ல ஒரு இது ஒரு சந்தர்ப்பம் சார். அதே போல சாரி டு இன்டரப்ட், நீங்க இடைத்தேர்தல் வருதுன்றீங்கல்ல, அவர் கண்டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அதனுடைய வெளிச்சம் நல்லா இருக்கும். அதோட இம்பாக்ட் அப்பதான் பெரிய அளவில் கொண்டு செல்லப்படும். இன்னொன்னு சீமானனை பத்தி ஒரே ஒரு விஷயம், என்னை போன்ற ஒரு சாதாரண ஒரு இளைஞர் நான் எதிர்பார்க்கறது அவருடைய கொள்கை எந்த அளவு ரீச் ஆச்சு, அவர் என்ன பண்ணாருன்றதும் அடுத்தது. ஆனா அவர் போன்ற ஒரு தமிழ் பேசக்கூடிய ஆள், ஒரு தமிழ் மொழியை பற்றி பேசி, கலாச்சாரத்தை பற்றி பேசி, அந்த ஒரு நெரட்டிவ் பீப்புளும் சட்டமன்றத்துக்கு தேவை. அவரை போன்ற ஆட்களும் அரசியல்ல அவருடைய இருப்பும் அவருடைய ஒரு பிரசன்ஸ் ரொம்ப அவசியம் அப்படின்றத நான் பதிவு பண்றேன். இந்த சூழல்ல சார், இப்போ அண்ணாமலை தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னா, இப்போ பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சோபிக்காமியா இருக்கு. இனி தமிழக பாஜகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? அதாவது அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து விட்டார் என்றால் தமிழக பாஜகவின் நிலைமை அது அப்போ வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லோருமே அண்ணாமலை அவர்களைத்தான் ஒரு பாஜகவின் முகமாக பார்க்கிறார்கள். இஸ் த ஃபேஸ் ஆஃப் பிஜேபி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி வளர்ந்துருக்கிறது இருந்தால் அது நிறைய பேர் விதை போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஜனா கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து எடுக்கட்டும், தமிழிசை அம்மா அக்கா அவங்களும் இருக்கட்டும், பல்வேறு இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்குண்டான ஏன் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட் அவங்கெல்லாம் கூட நிறைய உழைச்சிருக்காங்க. ஆனாலும் கூட அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுத்தான் ஒரு தமிழகத்தில் உள்ள ஒரு பட்டி தொட்டி எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக கொடியை பார்க்கணும். அவர் அந்த என் மண் என் மக்கள் அந்த இது போகிறப்ப எல்லா இடத்துலையும் இந்த பாஜக கொடியெல்லாம் ஏற்றி அவர் இன்ஃபேக்ட் ஒரு இதில் கூட கேட்டாங்க, அவர் பல ஆயிரக்கணக்கான கொடிகள்லாம் நான் ஏற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ கூட திமுகலேருந்து அந்த கொடி ஏற்ற விடாதபடிக்கு அவரை தடுத்துருந்தாங்க. ஸோ அவருடைய காலகட்டங்களில் தான் பாஜக ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரசித்தி அடைந்தது. ஸோ இவர் வந்து இதாச்சுன்னா பாஜக அப்படியே மொத்தம் இங்கே வந்துடும். இவர் பாஜகவின் முகமாக பார்க்கப்படுவார். நான் சொன்ன மாதிரி நியூ பாஜக, புதிய பாஜகவா அண்ணாமலை? ஆமா, ஒரு ரிஃபைன்டு பாஜக, ஒரு புதிய பரிமாணத்துடன் பாஜக வரும். பாஜக 2.0 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், பாஜக 2.0 கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி இது வந்து அவர் செய்யக்கூடிய செயல்கள்
போராட்டங்கள், அதாவது ஒரு ஹரிசோனா மாதிரி விஜய் அவர்களை கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக சும்மா எடுத்ததுக்கெல்லாம் அவர் வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு இருந்தது பண்ணான்னா மக்கள் விரும்ப மாட்டாங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு பாதிப்பு அடைகிறதா அப்படிலாம் பார்த்து பண்ணிட்டு எல்லோரையும் அரவணைத்து சென்றாருன்னா அவர் வந்து பாஜகவின் முகமாகத்தான் மீண்டும் பார்ப்பார். ஆனால் வித் ரிஃபைன்டு பாஜக 2.0 தமிழகத்துக்கு ஏற்ற கொள்கைகள், அதாவது சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லை இந்த தமிழகத்தினுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து நிதி பகிர்வு இருக்குது, நிதி பகிர்வு எல்லாமே அது வந்து அதாவது எல்லாமே வந்து தமிழகத்துக்கோசம் ஃபைட் பண்ணி வரக்கூடிய இதுவாக இருக்கும். இது நான் மீண்டும் குறிப்பிட்ட மாதிரி இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கை. இதுதான் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு அண்ணாமலை வந்து ஒருவேளை ஒரு ஆட்சி அமைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 2031 இவர் வந்து ஆட்சி அமைச்சிட்டாருன்னா இது அப்படியே கொண்டு போய் பாஜகவில் இணைத்து விட்டு கட்சி தொடங்கி திருப்பி இணைச்சிருவாருன்றீங்களா? அது போல பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கீங்களே. கட்சியை ஆரம்பிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் விட்டுறது. நான் சொல்லக்கூடிய பிரஜாராஜ்யம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிச்சார், நல்லா பண்ணாரு, கொஞ்சம் தொகுதியெல்லாம் ஆந்திராவில் இது பண்ணார், அதுக்கப்புறம் எங்கே கொண்டு போய் மீண்டும் இணைத்தாரு. ஸோ அது போல இது வந்து ஒரு இப்படியாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா இதுக்கு வந்து அவருக்கு வந்து ஃபினான்ஸ் எங்கேருந்து வரப்போகுது, சோர்ஸ் அவருக்கு மெயினாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அவருக்கு கட்டமைப்பு பண்ணக்கூடியதுக்கு மூலதனம். இப்போ விஜய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்டின் லாட்ரி குடும்பம் அவருக்கு ஃபுல் பேக்கப் இருந்துச்சு. இப்போ இவருக்கு நம்ம திமுக அதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து அதெல்லாம் 70 ஆண்டு கால கட்சி, ஒரு புது கட்சி அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூலதனம் இருந்துச்சு. பட் இங்கே எப்படி யார் அவருக்கு உண்டான அந்த ஃபினான்ஷியல் பேக்கப் யார் கொடுக்க போகிறாங்க? அதானியா, அம்பானியா, இல்லை யார்? எது போன்ற தொழிலதிபர்கள் இவருக்கு அந்த நிதி கட்டமைப்பு? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அது வந்து ஒருவேளை ஏன் ஆர்எஸ்எஸ் அமைப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை. இப்போ கூட அவர் வந்து வெளிநாடு போயிருக்கிறது கூட இதனுடைய ஒரு இதுவாக தான், இது ஹிடன் அஜெண்டா இது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து யூஎஸில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது ஆரம்பிச்சிருந்தாங்க. அது கூட ஒரு ஹிடன் அஜெண்டாவா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு பார்வையாக நான் இருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ராஜீவ்காந்தி, இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு தேர்தலில் போட்டி அப்படின்னும் போது இங்கே தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்குகள் எல்லா இடத்துலையும் மாறுமா? ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்த பிறகு அப்படிங்கிறது ஒரு 3வது ஆப்ஷன் அப்படின்னு கிடைச்சது. உடனே இங்கே வந்து நிறைய கட்சிகள் வந்து திமுக ஆதரவு கட்சிகள் கூட இந்த பக்கம் வந்தது, அப்புறம் அமைச்சரவையில் இடம்பெற்றாங்கன்னும் போது இங்கே எல்லாமே மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு, கட்சிகள் மாறி இருக்கிறார்கள். இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே கூட்டணிக்கான கணக்கு என்னவா இருக்கும்? இல்லை அது வந்து அண்ணாமலை கட்சி தொடங்கி அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத வச்சு தான் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கே தெரியும், மதச்சார்பற்ற கூட்டணிங்கிற இதில் தான் அவங்க வந்து போய் விஜய் வந்து ஆதரிச்சிருக்காங்க. இங்கே உள்ள கட்சிகள் எல்லாமே இப்போ போய் ஆதரிச்சிருக்கிறதும் சரி, இல்லை இங்கே வந்து அதிமுக கூட நீடிச்சிட்டு இருக்கிறது வந்து அந்த மாதிரி தான் நீடிச்சிட்டு இருக்காங்க, அதாவது பாஜக கூட்டணியோட சேர்ந்து. இப்போ பாஜக கொள்கையை வந்து அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா திரும்ப இன்னொரு பாஜகவை கட்டமைக்கிறதுக்கு அவர் பாஜகலே இருந்துட்டு போயிடலாம். அதை வந்து அவர் விரும்ப மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்றுக்கலைங்கிறதுனால தான் அவர் தனி கட்சியை கொண்டு போகிறாரு. இப்போ இந்த தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கும். நான் கட்சி கட்டமைப்பே தேவையில்லை, தேர்தல் ஜெயிக்க வந்து ஜாதி மதம் பணம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் விட கட்சி கட்டமைப்பே தேவையில்லை, வேட்பாளர் முகமும் கூட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து காமிச்சிட்டாங்க. இப்போ ஒன்லி ஒன் சிஎம் கேண்டிடேட் மட்டும் போதும், அவங்கள மட்டுமே வச்சுட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டுருவோம், சிஎம் கேண்டிடேட்டும் சின்னமும் மட்டும் போதும் அப்படின்னு. இதுதான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். இதுதான் சரியான நேரம். இதை விட்டால் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம போனோம்னா மீண்டும் வந்து ஏதாச்சும் ஒரு திராவிட கட்சி வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்கான ஒரு ஸ்கோப்புங்கிறது இருக்காது. இன்னும் எக்காலத்துலேயும் பாஜகங்கிறது இங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இதுதான் சரியான சமயம் அவருக்கு, அதில் தான் உள்ளே போகிறாரு. நீங்கள் கேட்டபடி பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது எதிர்காலத்தில். ஏன்னா இவர்கள் வந்து தனி கட்சியாக தனியாக போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இனிமேல் இல்லை. இவங்க யார் மேலேயாவது ஒருத்தவங்க மேலே வந்து சவாரி செய்யணுங்கிற இதுக்கு வந்துட்டாங்க மற்ற கட்சிகள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அது விஜய் கூட ட்ராவல் பண்ணுறவங்க கூட இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலை எடுத்து வைக்கிற ஸ்டெப் பொறுத்து தான் அது சொல்ல முடியும். ஹரி,
இப்போ அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கிய பிறகு அவர் வந்து விஜய் போலயே அவர் விஜய் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கணும்னு நினைப்பாரா, அல்லது சிறிய சிறிய கட்சிகள்லாம் அங்கே இருக்குது, நிறைய கட்சிகள் இருக்கும்போது அவர்களையெல்லாம் அரவணைத்து செல்ல வேண்டும்ன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா டிடிவி தினகரன் அவர் ரொம்ப நெருக்கமானவர், அவர் இல்லைன்னா இந்த கூட்டணி சாத்தியமாக ஆயிருக்காது. அப்போ அமமுகவினுடைய நிலைப்பாடு கட்சி தொடங்கிய பிறகு அண்ணாமலையோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அது ஜெல்லாகாத கூட்டணியாக தான் எப்பயும் பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக பாஜக அமமுக கூட்டணிங்கிறது பாஜக அதிமுக இருக்கா இல்லையாங்கன்னு இன்னும் சில நாட்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அமமுக போன்ற கட்சிகளோட இன்னொன்றும் இந்த பக்கம் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் இப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல, இங்கே அது சாதி ரீதியான கணக்கு அப்படின்றது நம்ம புறம் தள்ளிடாமல் சமூக ரீதியான வாக்குகளை பெறுவதற்காக ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் வந்து தேவைப்படும். அந்த தேவைப்படும் போது அமமுகவும் அண்ணாமலையும் சேர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? சார் இது ஒரு ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு இப்போ தமிழ்நாடு. ஒரே ஒரு ஹீரோ வச்சு எடுக்கக்கூடிய ஃபிலிமை வருகிறது இந்த தேர்தலில் மக்கள் வந்து தயாரிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு ஹீரோ நடித்தார், அந்த ஹீரோவை வெற்றி பெற வச்சுட்டாங்க. சினிமாவாக சொல்கிறேன், நான் அவர் தப்பாக சொல்லலை. ஆனால் இப்போ அண்ணாமலை வரும்பொழுது ஒரு கூட்டு முயற்சியில் 2 ஹீரோ 3 ஹீரோ தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். 2 ஹீரோ 3 ஹீரோக்கு அந்த படத்தில் ரோல் இருக்குது. அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும்னா அதற்கேற்ற கெமிஸ்ட்ரியை தான் கொண்டு போகணும். ஒரு சாரி சொல்றாரு ஒரு ஹீரோன்ட்டு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு திருச்சி போயிருக்காரு நன்றி சொல்றதுக்கு. ஆனா திருச்சி தொகுதியை அவரு வேண்டான்னு இது பண்ணிட்டாரு. அவரு ஹீரோ அப்ப டபுள் ஆக்ஷன் இருந்தது ஞாபகம். அவர் இருந்த தொகுதி வென்ற தொகுதி பெரம்பூர். ஏன் பெரம்பூருக்கு போகாத இன்னைக்கு அங்க போயிருக்கிறாரு? இல்லை, அங்கே வந்து எம்எல்ஏ பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. இடைத்தேர்தல் வருது, ஒரு நெகிழ்ச்சியோட நன்றி சொல்லலாம்னு போயிருக்கலாம்ல. இது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஹீரோ 2 ஹீரோவா இருந்து அவர் வந்து தன்னை ஏன் பெரம்பூருக்கு போகலன்னாக்கா இங்க போயிட்டு அவர் ஆரம்பத்திலே சொன்னார் பார்த்தீங்களா, 233 தொகுதிகளும் அவர் அவ்வளோ விஜய் இருக்கிறார் எல்லாத்துலேயும். அது அந்த ஒரு ஹீரோ 2 ஹீரோ இல்லை, 233 ஹீரோ இருக்கிறார். அவர் வந்து எல்லா இடத்தையும் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஹீரோன்றது வந்து 2 ஹீரோலாம் இல்லை, இப்போ வந்து பல ஹீரோக்கள் வரலாம், பல்வேறு தருணங்களில் வரலான்றது இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். சாரி சொல்லுங்க. அதனால ஒரு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க எல்லாம் வர பட்சத்தில் தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்த மாதிரி இருக்கும். நிச்சயமா அதாவது வெண்டிலேட்டர் இருக்கவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா எப்படி உயிர் பழைக்க வைக்க முடியுமோ அதுபோல் அவங்களையும் காப்பாற்றலாம். அதாவது இது மியூச்சுவல் ஆகிடும். இனிமேல் அரசியல் இனி வந்து நீங்கள் வந்து 0.5% நீங்கள் 1% யாரும் ஒதுக்க முடியாது. ஒவ்வொரு வாக்குகளும் இனி வரக்கூடிய அரசியல் காலங்களில் முக்கியம். திருப்பத்தூர் தொகுதி அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தாவேகாவுடைய எம்எல்ஏ 1 ஓட்டில் ஜெயிக்கிறார். ஸோ அப்படி அது ஒரு பெரிய முக்கியத்துவம் பெற்று விட்டது. மக்களுடைய வாக்குக்கு இந்த அளவு ஒரு மரியாதை கிடைச்சிருக்குன்றது மகிழ்ச்சியாக இருக்குது. அட் த சேம் டைம் அது எங்கே போய் அறுவடை ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் சில இடங்களில் சில நேரங்களில் வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் நம்மளை போல் சாதாரண ஆளுங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, நல்ல ஆளுங்க சின்ன சின்ன ஆளுங்க மந்திரி ஆகிட்டாங்க, மகிழ்ச்சி. ஐயா சொன்னது போல் பிராமண சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பட்டியலின சகோதரருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக தான் இருக்குது கேட்க. ஆனால் ஒரு ஜனநாயக ஸ்ட்ரக்சரில் ஒரு மக்கள் வாக்களிக்க போகக்கூடிய இடத்துல வேட்பாளர் பேரே தெரியாமல் ஓட்டு போடுறதெல்லாம் வந்து அது எப்படி அதை ஏற்றுக்கிறது? எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி கொண்டு போக மனம் ஏற்கலை. ஆனந்த் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, மக்கள் அவளை ஏற்றுருக்காங்க, நம்ம அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அட் த சேம் டைம் வேட்பாளர் பேர் தெரில, அவர் கருப்பா சிவப்பான்னு தெரியல, அவங்க லேடிஸா ஜென்ஸான்னு தெரியல, அவங்க குள்ளமா உயரமான்னு தெரியல. ஒரு வேட்பாளருடைய, நான் தவறா சொல்ல, ஐம் நாட் கிவிங் எனி ராங் இன்டென்ஷன். இல்ல மக்கள் தீர்ப்பு இல்ல நான் மக்கள் தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறேன், அதை முன்னாடி சொல்லிட்டேன். பட் இல்லைங்க, பட் ஏதோ ஒரு நல்ல சாராம்சம், ஒரு நல்ல படிச்சிருக்கிறாரு, அந்த பகுதி வாழ் மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை பண்ணியிருக்கிறாரு, பெரிய சமூக சேவகர் அப்படின்னு ஒரு பேக்கப் மூலமா வந்திருந்தா இந்த அளவு நம்ம பேச போறதே இல்லை. அதெல்லாம் இல்லாததே எனக்கு ஒரு மன கஷ்டம், சிறு கஷ்டம். மக்கள் இந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமாக செய்துட்டாங்களோ. அந்த மனக்குறை தான் இப்ப அண்ணாமலை பார்க்க போறாரு. இல்ல அந்த மனக்குறை சில பேருக்கு வரும் பாத்தீங்களா, அதற்கு மருந்தாக அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிற அரசியல் காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்கிறதாக நான் கணிக்கிறேன். பார்ப்போம் களம் எப்படி மாறுகிறது, அனல் பறக்கிறதா, அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விவாத மன்றத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு விவாத மன்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.